அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஸ்தல வரலாறு பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் வெட்டுவானம் அருள்மிகு எல்லையம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது, இந்த திருக்கோயிலுக்கு இந்த அம்மன் எப்படி வந்தா, இங்கே என்னென்ன பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுது, இந்த திருக்கோவிலோட ஸ்தல விருட்சம் என்ன, திருவிழா பற்றிய தகவல், இன்னும் நிறைய சிறப்புகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த திருக்கோவில் எங்க இருக்கு? இது வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி வெட்டுவானம் எல்லையம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. பாலாற்றோட தென்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலில் எல்லையம்மன் ரேணுகா தேவியாக அமர்ந்து பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிச்சிட்டு வர்றாங்கிறது தகவல். இந்த பகுதியோட பக்தர்களுக்கு இது சிறந்த பிரார்த்தனை ஸ்தலமாக இருக்கு. இந்த திருக்கோவில் ஜமதக்கினி முனிவர் ரேணுகாதேவியோட புராண வரலாற்றை பின்னணியாக கொண்டும் இருக்கு. இன்னொரு தகவலும் சொல்றாங்க ஸ்தல புராணத்துல. அது என்னன்னா, வெட்டுவானம் வழியாக புண்ணிய தீர்த்தமாக ஒரு நதி ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த நதியோட கால்வாய் சீரமைப்பு பணி நடைபெற்று வந்திருக்கு. விவசாயி ஒருவர் மண்வெட்டியால் அந்த கால்வாய் சீரமைப்பு பணியில் வேலை செய்துட்டு இருந்த பொழுது, அகலப்படுத்திய பொழுது ஒரு கல் வெட்டுப்பட்டிருக்கு. அந்த வெட்டுப்பட்ட கல்லிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. இதனை கண்ட அந்த விவசாயி மயங்கி விழுத்துட்டாரு. அப்போது அங்கே ஒரு அசரீரி ஒழிச்சிருக்கு. அது என்னன்னா, இந்த ஸ்தலத்தோட தெய்வமான எல்லையம்மன் நான் இவ்வளவு காலம் பூமியில மறைஞ்சிருந்து நான் வெளிப்படக்கூடிய நேரம் இப்பதான் வந்திருக்கு. என்னை பிரதானமாக வச்சுட்டு ஆலயம் எழுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வூர்ல அம்மன் வெட்டுண்டதால இந்த திருத்தலம் வெட்டுவானம் ஆனதுன்னு சொல்றாங்க. ஊர் மக்கள் ஒன்று கூடி எல்லையம்மனுக்கு அழகிய ஆலயம் ஒன்றை கட்டி அம்மனை அதுல பிரதிஷ்டை செய்து வழிபட்டுட்டு வர்றாங்க. இன்னொரு தகவல் என்னன்னா, கேரள மாநிலத்துல புகழ்பெற்ற அம்மன் கோவிலாக திகழக்கூடியது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில். அந்த திருக்கோயிலோட ஆலய புராண வரலாற்றின்படி பரசுராமன் உருவாக்கிய 108 துர்கை அம்மனோட ஸ்தலங்கள்ல வெட்டுவானமும் ஒண்ணுங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. தேசிய நெடுஞ்சாலையில வெட்டுவானம் ஊரோட சாலையோரம் இந்த திருக்கோவில் அழகா அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்தலத்தோட தெய்வமாக இருக்கக்கூடிய அன்னை எல்லையம்மன் திருமணப்பேரும் மகப்பேரும் அருளக்கூடிய கண்கண்ட தெய்வங்கிறது கண்கூடான ஒன்றுன்னு மக்கள் சொல்றாங்க. அருமருந்துகளாக இங்கே இருக்கக்கூடியது அம்மனோட அபிஷேகம் கலந்த மஞ்சள் நீரும், இந்த ஸ்தலத்தோட இந்த திருக்கோவிலோட ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய வேப்பிலையும் புனிதமான குங்குமமும் அருட்பிரசாதங்களா இங்கே கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமைகளில் நாகதோஷ நிவர்த்தி பூஜையும் செய்யப்படுதுங்கிற தகவலும் சொல்கிறாங்க. இந்த பூஜையில் கலந்து கொண்டு அனைத்து விதமான நாகதோஷங்களும் நீங்க பெறலாம். உடல் நலிவாக இருக்கிறவங்க இங்கே விற்கப்படக்கூடிய மண்பொம்மைகளை வாங்கி காணிக்கையாக செலுத்துகிறாங்க. விவசாயிகள் தங்களோட கால்நடைகளுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு வேண்டிட்டு அந்த நோய்கள் குணமான பிறகு விலங்குகளை பொம்மை வடிவில் காணிக்கையாக செலுத்துகிறாங்க. இந்த அன்னையோட அருள் அதிகமாக இருக்கிறதுனால தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவிலிருந்தும் ஏராளமான மக்கள் வழிபட்டுட்டு போகிறாங்க. இந்த திருக்கோவிலில் தங்கம் வெள்ளி பொருட்களை காணிக்கையாக செலுத்துறதும், குழந்தை வரம் வேண்டுதல் நிறைவேறியவங்க மண் சிலைகளை வாங்கி நேர்த்திக்கடன் செலுத்துவதும் வழக்கமாக இருந்துட்டுருக்கு. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பழமையான வேப்ப மரம் ஒன்று இருக்குது. இங்கு ஒவ்வொரு விசேஷ தினம்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜையோட அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலுமே சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்படுது. அம்மனுக்கு திருவிழா அப்படின்னு சொன்னாலே ஆடி மாதம் முழுவதுமே விழா கோலமாக தான் இருக்கும். ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில இருந்து 7 வெள்ளிக்கிழமைகளில் விழாக்கள் வெகு விமரிசையாக இந்த திருக்கோவிலில் கொண்டாடப்பட்டு வருது. இந்த திருக்கோவிலுக்கு அம்மை நோய் வந்தவங்க கோயிலில் தங்கி குணமடைந்த பிறகு தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. வேண்டுதல் நிறைவேறியவங்க குடும்பத்தோடு அம்மனை வழிபட்டு ஆடு கோழிகளை பலியிட்டு அங்கேயே சமைத்து பகிர்ந்துண்டு செல்வதும் வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு வெட்டுவானம் அருள்மிகு எல்லையம்மனை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தாலோ, எல்லையம்மன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வந்தா என்கிற தகவலையும் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே எல்லையம்மனை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ள உதவும், அந்த திருக்கோவிலுக்கு செல்பவர்களுக்கு வழிகாட்டுதலாகவும் அமையும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்டீங்க. ஞாபகமாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர்
பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.